பயப்படாத, பயப்படாத. கோட் சொல்லு. India Zulu 254. Bravo Echo 11. நோ, அவசரப்படாத. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கணும். ஓ யா, சாரி. உறுதிமொழி சொல்லுங்க. வாழ்ந்தாலும் செத்தாலும் தெரியாது. உறவுன்னு யாரும் கிடையாது. வெளி உலகத்தை சந்திக்க முடியாது. அந்த டேபிள் மேல வை. ஏய், வெல்கம் டு த IMF. சரியான முடிவு தான் எடுத்திருக்க. எஸ் சார். குட் ஈவினிங் மிஸ்டர் ஹண்ட். சந்திச்சு பல வருஷம் ஆகுது. நம்ம வாழ்க்கை நாம் எடுக்கிற முடிவுகளை பொறுத்து தான் இருக்கும். கடந்த காலத்திலிருந்து தப்பிக்க முடியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தோம். நீ IMFல ஜாயின் பண்ணலாம், இல்ல வாழ்க்கை பூரா ஜெயில இருக்கலாம். உன்னோட யூனிக் டேலண்ட்ஸை பார்த்து அரசாங்கம் உன்னை மன்னிக்க தயாரா இருந்தது. ஆனா நடந்தது எதையும் நாங்க மறக்கல. அதனால நீயும் எதையும் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறோம். உன்னோட காதலி இறந்து போனதுனால தான் நீ IMFல ஜாயின் பண்ண. உன்னோட உறுதிமொழியை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். இந்த மிஷின்ல ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கு. இந்த முறையை உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம்னு நினைக்காத. ஏன்னா இந்த மிஷினை நீ அக்செப்ட் பண்ணா நாங்க சொல்ற மாதிரி தான் நீ கேட்டாகணும். கவர்மெண்ட் ஒரு கீக்காக தேடிக்கிட்டு இருக்கு. அது எதோட சாவி, அதோட முக்கியத்துவம் என்னங்கிறதெல்லாம் உனக்கு தேவையில்லை. இப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, உன்னோட ஃப்ரெண்ட் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா. எல்சா ஃபாஸ்ட் இஸ்தான்புல்ல கொரியர் கொண்டு வந்து ஒருத்தனை கொண்டுட்டா. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசாங்கம் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு சாவியில பாதி அவகிட்ட இருக்கு. எல்சா எதுக்காக இந்த விஷயத்துல ஈடுபட்டு இருக்கான்னு தெரியல. மர்மமா இருக்கு. அவ இப்ப எங்க இருக்கான்னு கூட தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவளை கொலை பண்றதுக்கு கூலிப்படைக்கு யாரோ காசு கொடுத்துருக்காங்க. அதனால அவளை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவளோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அவ பிடிபட்டா அவளை கொன்னுடுவாங்க. உன் ஃப்ரெண்டை தேடி அவங்க எல்லாரும் அரேபியன் டெசர்ட்டுக்கு போயிருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. அவங்கள ஃபாலோ பண்ணா உன் ஃப்ரெண்ட் இருக்கிற இடம் கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிடும். அக்செப்ட் பண்ணா உன் மிஷின் என்னன்னா அந்த முழு கீயை கண்டுபிடிச்சு எங்களுக்கு டெலிவர் பண்ணணும். எங்களுக்கு எல்சா பத்தி எந்த கவலையும் இல்லை. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், உன் டீம் மெம்பர்ஸ்ல ஒருத்தன் பிடிபட்டாலோ செத்தாலோ நீ யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு ஒரு செக்ரட்டரியா நான் சொல்லிடுவேன். அடுத்த 5 செகண்ட்ல இந்த மெசேஜ் தன்னால் அழிச்சிடும். குட் லக் ஈத்தன்.